ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது எசையா 30:19. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் ஊக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரின் கண்ணீருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சிலர் கண்ணீர் மனிதர்களால் வருகிறது, சிலர் கண்ணீர் வாழ்க்கையின் சூழ்நிலைகளால் வருகிறது. நம் முழுமையாய் நம்பினவர்கள் விலகி செல்லும் பொழுது, நம்மை மறுதளிக்கும் போது, நம் எதிர்பார்த்த கதவுகள் திறக்காத போது இனி என்ன செய்வேன் என்ற கேள்வி உள்ளத்தை புண்படுத்துகிறது. ஆனால் தேவன் ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தத்தை தருகிறார். உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உன் சத்தத்தை நான் கேட்கிறேன், நீ அழைக்கும் நேரத்தில் நான் பதிலளிப்பேன் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, இன்று நீங்கள் மனிதர்களிடத்தில் பதிலை தேடி கலைத்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஜபத்தின் சத்தத்தை ஒருபோதும் புறக்கணிக்காத தேவன் இன்று உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்கள் கண்ணீர் அவருக்கு மொழியாகும், உங்கள் பெருமூச்சு அவருக்கு ஜபமாகும். இந்த அதிகாலையில் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் உங்கள் கண்ணீருக்கு முடிவை வைத்திருக்கிறார். உங்கள் காத்திருப்புக்கு பதிலை தருகிறவராயிருக்கிறார். உங்கள் உடைந்த மனதை மீண்டும் எழுப்புகிறார். இன்று நீங்கள் காணும் துக்கம் நிரந்தரம் அல்ல. தேவன் ஆயத்தப்படுத்திய மகிழ்ச்சி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களை நம்பி ஒருவேளை நீங்கள் கவலையோடு இந்த காலை வேளையிலே வாடிக்கொண்டிருக்கலாம். மனிதர்கள் உங்களை புறக்கணித்திருக்கலாம். அவர்கள் சுய லாபத்திற்கு என்று உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஏற்ற நேரத்தில் உங்களை புண்படுத்தியிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். மனிதர்கள் உங்களை வெறுத்த போதிலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கண்ணீரோடு பாரமான இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கும் அவர்களிடத்திலே இன்று நீர் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் அருளச் செய்யும். மனிதர்கள் கைவிட்டாலும் நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன் என்பதை அவர்கள் அனுபவிக்க செய்யும். அவர்கள் கூப்பிடும் சத்தத்தை கேட்டு விரைவில் பதிலளித்து சமாதானமும் புதிய நம்பிக்கையும் அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.